ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஷ்மீரி சில்லி மிளகாய் வச்சு சுத்தமான முறையில் வீட்டிலே நம்ம எப்படி காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாய் பார்த்தோன்னா இப்படி தான் சுருக்கமாக நீட்டமாக இருக்கும். இதுதாங்க காஷ்மீரி சில்லி மிளகாய். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் அரைக்கும் போது அந்த மிளகாயை வாங்கிட்டு வந்து அப்படியே வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி மிளகாய் தூள் ரெடி பண்ணிடுவாங்க. அப்படி வந்து மிளகாய் தூள் அரைக்கவே கூடாது. மிளகாயை இது மாதிரி 2 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு தான் வந்து மிளகாய்த்தூள் அரைக்கணும். அது மாதிரி எப்போவுமே நம்ம மிளகாய்த்தூள் அரைக்கும் போது மிளகாய் வந்து ஃபஸ்ட் கிரேட் மிளகாயாக செலக்ட் பண்ணி வாங்கினோன்னா வந்து மிளகாய்த்தூள் வந்து நல்லாவே கலராக இருக்கும். அதனால நான் எந்த மிளகாய்த்தூள் அரைச்சாலும் எப்போவுமே ஃபஸ்ட் கிரேட் மிளகாயாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்குவேன். மிளகாயை ஒரு தண்ணி விட்டு அலசி எடுத்ததுக்கு அப்புறமா கூட அந்த தண்ணி அழுக்காக இருக்குது. அதனால் மறுபடியும் இன்னொரு தண்ணி விட்டு நான் மிளகாயை வந்து அலசி எடுத்துக்கிறேன். மிளகாயை தண்ணியில் சேர்த்து அலசி அள்ளும்போது ரொம்ப நேரம் வந்து அந்த மிளகாயை தண்ணியில் ஊற விட்டுறக்கூடாது. இது மாதிரி ஒரு காட்டன் துணி விரித்து மிளகாய் எல்லாத்தையும் டக்குன்னு வந்து அலசி அள்ளிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ அந்த பாத்திரத்தில் ஓரளவு தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மிளகாயை நல்லா சுருட்டி ஒரு மூட்டை மாதிரி நம்ம ஒரு லைட்டாக ஒரு முடிச்சு போட்டு இது மாதிரி கட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட்டிக்கங்க. அதை வந்து ஒரு கொடியில் வந்து நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி வடிய விட்டுறலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து வெயில் படுற இடத்துல வந்து இது மாதிரி ஒத்த மிளகாயாக எடுத்து விட்டு நம்ம நல்லா காய வச்சிடலாம். மிளகாய் வந்து ஒரு 2 நாள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு. வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா 1 நாள் போடுங்க. வெயில் கம்மி போட்டுச்சுன்னா 2 நாள் காய வச்சு எடுத்துக்கங்க. மிளகாய் எடுத்து இது மாதிரி கைகளால் ஒடிச்சு பார்த்தோன்னா நல்லா சவுண்டு வரும். அப்போனா வந்து மிளகாய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ மிளகாயோட காம்புகள் எல்லாத்தையும் கிள்ளி எடுத்துடலாம். எப்போவுமே மிளகாயோட காம்புகளோட நம்ம மிளகாய் தூள் அரைச்சோன்னா நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்காது, கலரும் கொடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பழுப்பு நிற மிளகாய் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம மிளகாயை கை பார்க்கும்போது காம்பு கிள்ளும்போது இந்த மாதிரி பழுப்பு நிற மிளகாயெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மிளகாயெல்லாம் நம்ம தூக்கி போட்டுறணும். இந்த மாதிரி பழுப்பு நிற மிளகாயெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரையும் இந்த பழுப்பு நிற மிளகாயெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அரைக்கிற மிளகாய் தூளை சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லா மிளகாயிலையும் காம்பு கிள்ளிட்டு இது மாதிரி ஒரு கவரில் சேர்த்துக்கலாம். கவரை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சு போட்டு எடுத்துட்டு இப்போ இந்த மிளகாய்களை இது மாதிரி கைகளால் நம்ம நொறுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சுற்றி இது மாதிரி வந்து நம்ம நொறுக்கி விட்டுக்கலாம். நம்ம மிளகாயை மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்து அந்த மிளகாயை இது மாதிரி நம்ம நொறுக்கி விட்டு தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதனால நம்ம இது மாதிரி வீட்டிலே வந்து கவரில் கட்டி இது மாதிரி நொறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகாய் வந்து 1/4 மிளகாய், அரை மிளகாயை வந்து நல்லாவே நொறுங்கிடுச்சு. பாருங்கள், மிளகாய் நல்லா நொறுங்கி மிளகாயோட விதைகள்லாம் பாருங்கள் நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இந்த மிளகாயை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு நமக்கு மிளகாய் தூள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கலர்ஃபுல்லான காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ரெடி. இது மாதிரி சுத்தமான காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் உங்களுக்கு வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்